ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் வந்திருக்காங்க கேட்டதுக்கு விஜய் டெலிவிஷன் இப்படிலாம் டிஆர்பி பிச் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க ப்ரோமோ போடலன்ட்டு. பார்வதி லேட்டாக வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைவ் போயிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காங்க விஜய் டிவிலேருந்து. எவ்வளோ கேவலம் பாருங்க டே, இதுக்கு நீங்கள் 4 பேர்கிட்ட வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றி 2 பேரும் கலாய்ச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம கமருதீன் அரோராவுக்கு செருப்படி கொடுத்தது பயங்கரமாக இருந்தது. அப்புறம் நம்ம காக்கா கணேசன் நம்ம பிடிவாய் நம்ம திவ்யா கணேசனுடைய எந்திரிச்சோடனே அவங்களுக்கான அந்த பிஆர் உள்ளேயும் செட் பண்ணியிருக்காங்க போல, அந்த ஹெட்டுக்குள்ளேயும் அவ்வளோ தட்டுறாங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதை லைட்டாக பார்த்துட்டு, ஏன்னா இப்போ சூப்பர் சிங்கர்னு சொல்லிட்டு முக போட்டு அறுத்து கிடக்கான். அதனால் நான் அதுக்குள்ளேயும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எப்பயும் நான் வீடியோ பண்ண மாட்டேன், பட் இது ரொம்ப பார்க்க கூட முடியல அப்படின்றதுனால இதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல பார்வதி கமருதீன் இருக்காங்களான்ட்டு 2 பேரும் சேர்ந்தே ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் கேட்கும்போது நம்ம 2 பேரும் இங்கே நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்ல, நினைக்கவே இல்லையா, நம்ம தான் நினைச்சோமேடா இங்கே வருவோம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறாங்க. ஸோ பார்வதியுடைய கண்களில் ஒரு ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஷீ இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து புரியுது. இந்த டிஆர்பிக்காக விஜய் டெலிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வராங்களா கேட்டதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த மூதேவிங்க. எவ்வளோ கேவலம் பாருங்க இந்த கேடு கேட்டவங்க. டக்குன்னு போய் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து லைவ் பண்ணுங்க உங்கள் பார்வதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க பேசியிருக்காங்க. அந்த லைவ் வீடியோ அப்படி தான் இருக்குது. புரியுது அவங்களுக்கு. அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சரி யார் வின்னர்னு தெரியுது, நான் எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாருமா நீ இருந்தா நீயா வின்னரு, நீ அந்த கமருதீன் அப்பயே விட்டுருந்தனா வேறு லெவலில் ஆயிருப்போம், என்னத்தை சொல்ல நம்ம அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுங்க. அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு ரிவோக் பண்ணுறாங்களோ இல்லை ஒன்றும் பண்ணலனாலும் ஜஸ்ட்டு ஒரு ஷோவுக்காக இவ்வளோ தூரம் பிச்சை எடுத்தாங்க அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் ஃபினாலே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சேலரியை வந்து கொடுத்து அவங்களுக்கான அந்த ஒரு ரெகக்னேஷனை கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கமருதீன் ஸ்டேஜுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு அவர் சேதுபதி வந்து சொன்னார், நீங்கள் அவ்வளோ தூரம் நான் சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஆமாம் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பட் நான் வந்து ரொம்ப டவுனில் இருந்தேன், பட் கம்பேக் கொடுத்தது என்னுடைய மக்கள் தான், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டாரு மக்களுக்கு. ஸோ தட் இஸ் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் தான் வெளியே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. ஸோ அவருக்கும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். ஏன்னா சாண்ட்ராவோடைய ஆக்டிங் அங்கே எல்லாத்துக்கும் ஓவர்டேக் பண்ணதுனால பார்வதி கமருதீன் மேலே இருக்கிற அந்த தவறு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்காக தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை உணர்ந்து விட்டேன், இனிமேல் நான் கம்ப்ளீட்டாக என்டர்டெயினாக பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்ல, அப்புறம் அப்படியே போகிறப்பயே சாண்ட்ரா பிரஜன் கிட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பேசலை. மிச்சம் எல்லாருக்கிட்டையும் ஹை சொல்கிறாரு, அவங்க 2 பேர்கிட்ட பேசாமல் வந்து நகர்ந்து வந்து விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசும்போது திவ்யா கணேஷுக்கும் அரோராவுக்கும் தான் கிளாப்ஸ். அது திவ்யா கணேஷ் ஹெவி கிளாப்ஸ். எனக்கு வயிற்று கலக்குது, வயிறு ஒரு மாதிரி இருக்குன்றா. பின்ன கலக்கம் இல்லை, ஏன்னா பிஆர்லாம் செட் பண்ணி திடீர்னு வின்னர் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யார் காசு கொடுக்குறது அப்படின்ற அந்த வயிற்று கலக்கிறதா அது வந்து கலக்கிடுச்சு போல தெரியுது. அப்புறம் வந்து கமருதீன் பார்க்குறாங்க, கமருதீன் நீயா அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் கமருதீன்றாங்க. உடனே இந்த அம்மா இங்கே ஒரு ஒட்டுக்குமே உலக ஒத்துமை மிஸ் யூ கமருதீன் அப்படின்னு சொன்ன உடனே என்னது மிஸ் யூ கமருதீனா, ஓடி போயிரு வந்து அடிச்சு விட்டு தூக்கி அப்படின்ற மாதிரி போய் தலை அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து அது கொடுத்த செருப்படி அப்படிங்கிறது வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிறது தான் செமையான மூமெண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் விமர்சனத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை வச்சு திருந்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு வாட்டர் அந்த ஆபாச குறியீடு மேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னால் ஆக்சுவலி தப்பாக போயிருந்தது உண்மைதான். ஆனால் அது பண்ணதே அறவராங்கிறது சொல்லியிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டார் வாட்டர் மில்லன்னு. அடுத்து நம்ம ஆதிரை வினோத் மேலே அந்த காலை தூக்கினாங்கல்ல, வினோத் காலை தூக்கினார், அதுக்கு வந்து இது கேட்டாங்க. அப்புறம் கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, விமர்சனம் வந்து இதுதான் இருக்குமா, இதெல்லாம் வருமானு சொல்லி போய் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பண்ணோன்னே, ஆமாம் சார் நாங்கள் சின்ன விஷயங்கள் பண்ணுறது கூட வரும்னு நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பிரவீன் காந்தியும் அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அட்லாஸ்ட் கமருதீன் அண்ட் பார்வதி ஆன் ஸ்டேஜ் அண்ட் தேர் என்ஜாயிங் த ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்புகிறேன். அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபினாலே லைவ் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகே, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் சேர்ந்து பார்த்ததில், அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்யூ கைஸ், குட் பை.